கிட்ஸ் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி சம்பாரவ தோசை முள்ளங்கி சட்னி. நான் சொல்கிற இந்த அளவு 8 தோசைக்கான அளவு. 2 கப் சம்பாரவையை நல்லா தண்ணியில் அழுக்கு போக அலசிட்டு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. மிக்சர் ஜாரில் ஊற வச்ச சம்பாரவை, ஒரு தக்காளி, ஒரு வரமிளகா, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு தயார்படுத்தினதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் தோசை வாத்து சாப்பிடலாம். யாருக்குமே பிடிக்காத காய்கறியில் டாப் மோஸ்ட் இருக்கிறது இந்த முள்ளங்கி தான். அதை வச்சு தான் இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். முள்ளங்கி தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி, 3 வரமிளகா, ஒரு சின்ன பத்து தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்தால் தான் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் போகும். ஒரு மிக்சர் ஜாரில் இந்த முள்ளங்கி தேங்காய் மசாலா கூட உப்பும் புளியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தயாராகிடும். இந்த சம்பாரவ தோசை கூட காரசாரமான முள்ளங்கி சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸை நீங்கள் ஆஃபர் பண்ணும்போது நீங்களும் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றத பார்த்து ஃபஸ்ட்டு டைம் அவங்க அவாய்ட் பண்ணாலும் போக போக சாப்பிட்டு பழகிடுவாங்க. ஃபேமிலியாக சேர்ந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. Stay tuned for more recipes.